தம்பி நீங்கள் இன்னும் போடலை, தம்பி நீங்கள் இன்னும் வீடியோ போடலை. நேற்று ஒரு 100 கணக்கான மெசேஜ். அதுக்கு முந்தைய நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 மேலே மெசேஜ்னு சொல்லலாம். ஒரு 200-300 மெசேஜ் நேற்றைய முந்தின மட்டும். வீடியோ என்ன நடந்துச்சு? சும்மா வீடியோ மட்டும் போகிறதுல அர்த்தம் இல்லையே. எப்போவுமே வீடியோ போட்டு அதுக்கு ஒரு பிரதிபலன் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், மதிய வணக்கம். இப்போது இந்த சகோதரிகளுடைய பிரச்சனை ஒரு பக்கம். எல்லாத்துக்கும் முன்னாடி வஞ்சகம், பொறாமை விளிம்பு நிலையில் இருக்குது மக்களே. அப்படியோ என்னை துண்டாக வெட்டி அவனுங்களுக்கு படையல் போட்டால் அவனோடு தான் அப்படின்னு அப்படி அள்ளி சாப்பிட்ருவானுங்க பச்சையாக. சிலவங்க அந்த மாதிரி ஒரு சர்ஃபான் அப்படின்னாலே ஒரு அந்த அளவுக்கு ஒரு குரோதம், அந்த அளவுக்கு ஒரு வஞ்சகம், பொறாமை. என்னை பொறுத்த வரையில் நான் இதில் எந்த ஒரு சுயலாபமும், நான் பெரிய சம்பாத்தியம் பண்ணணும், நான் பெரிய ஃபேமஸ் ஆகணும், என்ன எங்கேயாவது நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு குவைட் சிட்டியில், ஒரு சூக்கில், ஒரு மாலில், எங்கேயாவது ஒரு இடத்துல எப்போயாவது கண்டா மட்டும்தான். மற்றபடி எங்கேயாவது லீவ் எடுத்து போய் எங்கேயாவது ஃபேன்ஸை சந்திச்சு மீட் அப் வச்சு பார்ட்டி போட்டு ஆட்டம் போட்டு கூத்து போட்டு பர்த்டே பார்ட்டி கொண்டாடி, அந்த பார்ட்டி கொண்டாடி, இந்த பார்ட்டி கொண்டாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இல்லை யாரோடையாவது நான் லீவில் போய் எங்கேயாவது சுற்றி தெரிஞ்சதை கண்டிருக்கீங்களா? எனக்கே இருக்கிற வேலை பத்தாததுக்கு நான் என்னுடைய சமூக சேவையும் சேர்த்து ஏதோ என்னால் ஏன்றதை செஞ்சுட்டு போயிட்டுருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அதுலேயும் நேர்மையாக செய்கிறதால பலனுக்கும் இப்போ அந்த பலருக்குமே வலிக்குது. குறிப்பாக சில சோஷியல் மீடியாக்கள் இருக்கிறவங்க ரொம்பவும் பொறாமையில் எரிஞ்சு சாவுறானுங்க, என்னன்னு தெரியலை. அந்த மாதிரி இருக்குது நிலைமை. சரி, எது எப்படியோ இலங்கை தூதரகம் இது சம்மந்தமாக தலையிட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு இது சம்மந்தமான தகவல் அனுப்பப்பட்டிருக்குது. முக்கியமாக இந்த சகோதரிகள் விரைவில் நாடு கடத்தப்பட இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமான இன்னொரு விடயம், இப்போ இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, உடனே ஏதாவது பிரச்சனைன்னா ஜிலிப் சென்டருக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு யாராவது உங்களை அனுப்பினா தயவு செய்து நீங்கள் முதலாவது உங்களுடைய இலங்கை தூதரகத்துக்கு போங்க. இந்தியர்களாக இந்திய தூதரகத்துக்கு போங்க. அந்தந்த நாட்டவர்கள் அந்தந்த தூதரகத்துக்கு தான் போகணும். இப்போ இதில் இப்போ 300-400 பேர் 500 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தானே. இதில் ஒஃபிஷியலான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கை தூதரகத்துடைய ஒஃபிஷியல் சோர்ஸில் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைவாக தான் இவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் இவங்க சொன்னவங்களுடைய டீட்டெயில்ஸை தாண்டி இப்போ சாதாரண இவங்க 300 பேர், அங்கே கொஞ்சம் பேர், இப்போ எல்லாம் 500 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எம்பசியில் பதிவு செய்யப்பட்ட டீட்டெயில்ஸ் வெறும் 150-200 தான் இருக்குது. அப்போ மிகுதி ஆக்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு தானாகவே போய் ஜிலிப் சென்டரில், சிஐடியில், அங்கே இங்கேன்னு சரணடைந்தால், இல்லை தூதரகத்துலேயும் பிள்ளை இருக்குது சார். அந்த 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 காலங்களில் அவங்க நிறைய போனவங்களை பாரமெடிக்கலில் நாட்டுக்கு போகணுன்ற அவசரத்தில் நிறைய பேர் போய் இந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க. எது எப்படியோ முதலாவது உங்களுடைய ஏதாவது ஒரு தகவலை தூதரகத்தில் சப்மிட் பண்ணுங்கள். நான் இப்படித்தான் நாட்டுக்கு போக வேண்டிய சூழல், எனக்கு போக முடியலை, தயவு செய்து எனக்கு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இது என்னுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க விரைவில். தயவு செய்து எந்த ஒரு முன்பதிவும் செய்யாமல், தூதரகத்துக்கும் தெரிவிக்காமல் எங்கேயும் போகாதீங்க. அதே மாதிரி வீடுகளில் பிரச்சனை வரும், பாய வேண்டிய சூழல் வரும். ஏன்னா யாரையுமே நம்ம பாயாதீங்க, போகாதீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உயிர் போகிற கட்டமாக இருக்கலாம், மானம் போகிற கட்டமாக இருக்கலாம். எத்தனை இளம் பெண்கள் இன்றைக்கி நம்மளுடைய யுவதிகள் எத்தனையோ பேர் கல்யாணம் கட்டாத பெண் பிள்ளைகள் இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க, கற்பு பறி போகக்கூடிய சூழலாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நிலைமையில் ஒன்று உயிரை விடணும், இல்லாட்டி தப்பிச்சு ஓடணும். அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வழி. அப்படி இருக்கும்போது தப்பி ஓடக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு சூஸ் பண்ணக்கூடிய சூழல் வரலாம். அப்படி வந்தாலும் தயவு செய்து ஒன்று ஏஜென்ட்ன்றது இங்கேருந்து சொல்லலை, ஜஸ்ட் இங்கேருந்து சொல்கிறேன். ஆனால் தூதரகத்துக்கு கட்டாயம் போயிருங்க. ஏன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உதவித்தளம் தூதரகம் தான்.
தூதரகத்துக்கும் போகாமல் ஏஜென்சிக்கும் போகாமல் யாராவது ஃப்ரெண்டு தெரிஞ்ச அக்கா நண்பன் அங்கே இங்கே மாமா மதினி அங்கே இங்கே எங்கேயாவது போய் கொஞ்சம் காலம் இருந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஏன்னா இதில் இந்த லிஸ்ட்டில் இப்போ நிறைய பேருடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி பார்த்தா வந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இருந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நல்லா உழைச்சி நல்லா எல்லாம் சேர்த்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ போகணும். இப்போ எப்படியாவது போயே ஆகணும். கவர்மெண்ட் தாலி அறுத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாங்கள் போகணும் அப்படின்னு ஒரு சில கூட்டம் நிற்குது. ஒரு சிலர் இப்போ ரீசெண்டாக போனவங்க வீடுகளில் பிரச்சனை அப்படி இப்படின்னு சிலர் வந்தவங்க. ஒரு சிலர் இதில் பார்த்திங்கன்னா 15 20 வருஷம் 30 வருஷமும் இருக்குது. சரியா? இப்போ ஜஹரா ஹாஸ்பிட்டலில் ரீசெண்டாக ஒரு பேஷண்ட்டாக இருந்த ஒருத்தங்களை அனுப்பி வச்ச நாட்டுக்கு 28 வருஷம் குவைத்தில். அதில் வந்து 6 மாதம் தான் அக்காமா, 6 மாதம் தான் வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அக்காமா இல்லாமல் வெளியில் தான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ இது சம்மந்தமான மேலதிக விசாரணைகள் ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்குது. எல்லாமே ஆய்வு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நிச்சயமாக இவங்களை நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி எதாக இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுங்க. நிறைய பேர் வீடியோக்கள் அனுப்பி வச்சுருந்தீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் அனுப்புறதில் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அனுப்புங்க, எத்தனை பேர் வேண்டாலும் அனுப்புங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் அனுப்புறது ஒருத்தருக்கு தெரியாது, இன்னொருத்தர் அனுப்புறது இன்னொருத்தருக்கு தெரியாது. அப்போ தனித்தனியாக நம்ம சர்பான் பிரதருக்கு அனுப்பி வைப்போம், அவருடைய நியூஸில் போகும் அப்படி நினச்சி அனுப்பினா அது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனதில் எடுக்கக்கூடிய சிந்தனை. அனுப்பி வைங்க, எது கிடைக்குதோ அனுப்புங்க. ஏன்னா சில நேரங்கள் என்ன, நான் டிக்டாக் பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஃபேஸ்புக்கில் போய் உட்காந்து குடைகிறதுக்கு நேரம் இல்லை. வீடியோ ரெடி பண்ணியாச்சா, இதை எடிட் பண்ணியாச்சு, எடிட்டரில் போட்டாச்சு, அதுக்கப்புறமா தப்மெயில் ரெடி பண்ணியாச்சு, டைட்டில் ரெடி பண்ணியாச்சு, வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வீட்டு வேலை, டிரைவிங் பண்ணுற வேலை, அது ஏதாவது வந்தால் அது செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு வீடியோ போட கிடச்சி அதை போட்டாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு, அவ்வளோதான் நேரம் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. மற்ற நேரத்தில் வந்து குவைட்டுடைய நியூஸ் பார்க்கலாம், ட்விட்டரில் எக்ஸில் குவைட்டுடைய நியூஸ் பார்க்குறதுக்கான சிச்சுவேஷன் உருவாகும். அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறதால நீங்கள் தான் சோஷியல் மீடியாக்கள் போகக்கூடிய செய்திகளை ஷேர் பண்ணணும். அதுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றிகள். அதே போல் நிறைய பன்றிகள் இப்போ என்னைய வேட்டையாடுறதுக்கு சுற்றி தெரியுது. அதுவும் நம்ம கூட இருந்து நம்மளை பற்றின எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கொண்டு நம்மளுக்கே அப்படிக்கணும்னு நினைக்குதுங்க. வேறொன்றும் இல்லை, பொறாமல். இன்னும் கொஞ்சம் காலம், நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்குள்ளே முடியுமோ தெரியாது, 1,00,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறேன், பெரிய சேனல். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது வந்து நான் நினைக்கிறேன் தமிழில் வந்து மற்ற வீடியோக்கள் காலை செய்தி மட்டும்தான் தமிழில் வருது. மற்ற ரெண்டும் கண்டென்ட் வந்து நான் இப்போ நம்பர் 2 சேனல்லையும் நம்பர் 3 சேனல்லையும் தான் தமிழ் வீடியோ போடுறது. இதில் 40,000 39,000 வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்பர் 2ல். நம்பர் 3லேயும் ஒரு 28,000க்கும் மேலே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு தரவங்களுக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் சர்ஃபான் BA vlog அப்படின்ற 91,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்போர்ட் ஒன்று தாங்க. 1,00,000 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம், ப்ளே பட்டனை தூக்குறோம், பின்னாடி கொழுகுறோம். சரி, இன்ஷா அல்லாஹ். அந்த சகோதரிகளுடைய பிரச்சனை வந்து இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் அல்லது வார மாதம் இறுதிக்குள்ள. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. ஸ்ரேயானி அக்காவும் கவர்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, அதையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். சிங்கள வீடியோவில் அட்டாச் பண்ணணும். நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ப்ரே பண்ணிக்கோங்க. எப்படா விழுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க நிறைய பேர். තෙරුවන් සරණයි. ජනාධිපති අනුර සහෝදරයා, අපිට මෙතෙක් කාලයක් අපේ ප්‍රශ්න වලට විසඳුම් තිබුණේ නැහැ මැද පෙරදිග. අපි ඒ හින්දා ඇත්ත වශයෙන්ම ඔයාව පත් කරගත්තේ ලොකු වගකීමකිනුත් ඒ වගේම හරි හිතේ ආසාවකිනුත්. අපේ බලාපොරොත්තුව සියල්ල ඉෂ්ට වුණා. නමුත් අපේ ප්‍රශ්න තාම එතනමයි. කිසි දෙයක් අපේ ප්‍රශ්න නම් එකක්වත් විසඳුනේ නැහැ මැද පෙරදිග. ඒ මොකද කාන්ට්‍රි රටවල්, මැද පෙරදිග රටවල් දෙගොල්ලොම එකට එකතු වුණා ඔයාව
පත් කරගන්න. කන්ට්‍රි රටවල් වල ඇන්ට ලොකු ආසාවක් තිබුණා අන්ට සහෝදරයා රටේ ජනාධිපති වෙන එක බලාගෙන ඉන්න. අපිට තිබුණේ වගකීමක් ඇවිල්ලා අපේ ප්‍රශ්න වලට විසඳුම් නැති හින්දා ඔයා රටේ ජනාධිපති වුණොත් අපිටත් ප්‍රශ්න වලට විසඳුම් තියෙනවා කියන තැන තමයි අපි හිටගත්තේ. අන්න ඒ බලාපොරොත්තුව ඇතුව තමයි අපි අන්ට සහෝදරයා ඔයාව රටේ ජනාධිපති වශයෙන් පත් කරගත්තේ. නමුත් අපේ බලාපොරොත්තු ඉෂ්ට වුණා. ඒ වුණාට අපිට කිසිම මේ වෙනතුළුත් මේ තාක්කත් කිසිම අපේ ප්‍රශ්නයක් විසඳුනේ නැහැ. අන්න ඒ හින්දා අන්ට සහෝදරයා ඔයාගෙන් ඉත ආදර කාරුණික ඉල්ලීමක් ඉල්ලනවා. පොඩ්ඩක් මේ මැද පෙරදිග රටවල් වලටත් ඇවිල්ලා අපේ තියෙන ප්‍රශ්න ටිකක් හොයලා බලලා ඉක්මනට මේ ප්‍රශ්න වලටත් විසඳුම් අපිට ලබා දෙන්න. අන්න ඒකයි ඉල්ලන්නේ. තාමත් අර පරණ තිබිච්ච ප්‍රශ්න කිසිම දෙයක් ක්ලියර් වෙලා නැහැ. ඒ ප්‍රශ්න නැවතත් එන්න අපේ මැද පෙරදිග සහෝදරයන්ට වැඩි. ඒ හින්දා චුට්ටක් ඇවිල්ලා ඒවා හොයලා බලන්න. මේත් බලන්න අපේම සහෝදරයෝ තමයි මේත් විලාපදිදී දෝංකාර අඳෝනාවල් දෙන්නේ. මේවට චුට්ටක් ඇහුම්කන් දීලා හොයලා බලන්න. ඒ මොකද හරි වගකීමකින් තමයි අපිපත් කරගත්තේ. අපි ඉල්ලන්නේ අපේ හඬට ඇහුම්කන් දෙන්න කියලා තමයි කියන්නේ. අපේ ප්‍රශ්න ටික විසඳලා දෙන්න කියලා තමයි අපි ජනාධිපති ආණ්ඩු සහෝදරයාට මැද පෙරදිග රටවල් වලට එන්න කියලා ආරාධනාවක් කරන්නේ. ඒ වගේම කොයිට් රාජ්‍යයටත් ඉක්මනට පුළුවන් තරම් ඉක්මනට ඇවිල්ලා මේ ඇතුලේ තියෙන ප්‍රශ්න සියල්ලම විසඳලා දෙන්න කියලා ඉත ආදරෙන් ඉල්ලනවා මම කොයිට් ශ්‍රියානි.